வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமல் தலைமையில் 2029 ஆட்சி சூளுரைக்கும் மொட்டு தரப்பு. யாழில் கோர விபத்து, 20 வயது இளைஞன் பலி மற்றும் ஒருவர் காயம். சிறையிலிருந்து பிள்ளையான் அனுப்பிய கடிதம், மாநகர சபை முதல்வரிடம் சிஐடி விசாரணை. தமிழ் கட்சிகள் ஒன்றாக இணைவது சாத்தியமில்லை, சுமந்திரன் உறுதி. யாழில் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். 2029 ஆண்டு நாமல் ராஜபக்சவின் தலைமையில் நாங்களே ஆட்சியை கைப்பற்றுவோம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பிரதான பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என்றும் சஞ்சீவ எதிரிமான் குறிப்பிட்டுள்ளார். சபகால அரசியல் நிலவரம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தின் போது பல்வேறு காரணிகளால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகிச் சென்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் கட்சியில் மீண்டும் ஒன்றிணைவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர். 2029 ஆண்டு நாமல் ராஜபக்சவின் தலைமையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும். அதற்கான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டுள்ளோம் என சஞ்சீவ எதிரிமான் தெரிவித்துள்ளார். யாழில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த விபத்து நேற்றைய தினம் பருத்தித்துறை வீதி புத்தூர் சந்திக்கு அருகாமையில் இடம்பெற்றுள்ளது. ஆவரங்கால் மேற்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பரிஷ்ணன் அஜய் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்றிரவு புத்தூர் கலைமிதி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கரப்பந்தாட்டத்தை பார்த்துவிட்டு குறித்த 2 இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தனர். இதன்போது பருத்தித்துறை வீதி புத்தூர் சந்திக்கு அருகாமையில் இருந்த மின்கம்பத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது இருவரையும் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வழி குறித்த இளைஞன் அங்கேயே உயிரிழந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சித் தலைவருமான பிள்ளையான் என்றழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரகாந்தன் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ள சம்பவம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி சந்தேகத்தில் சிஐடியினால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி பிள்ளையான் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் மட்டு மாநகர முதல்வருக்கு மட்டக்களப்பு மாநகர சபை எல்லைக்குள் புதிதாக அமைக்கப்பட்ட நூலகத்தை மக்கள் பாவனைக்கு கையளிப்பது தொடர்பாக தலைப்பிடப்பட்டு அதில் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை கட்சி உறுப்பினர் ஒருவர் மாநகர சபை முதல்வரிடம் ஒப்படைத்துள்ளார். பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிஐடியின் கீழ் இருக்கும் போது கடிதம் ஒன்று வெளிவந்ததுடன் அது முகநூலில் பிரசுரிக்கப்பட்ட நிலையில் சம்பவ தினமான சிஐடியினர் மாநகர சபைக்கு சென்று மாநகர சபை முதல்வரிடம் இந்த கடிதம் தொடர்பான விசாரணை ஒன்றை மேற்கொண்டு சென்றுள்ளனர். தனி நாடு இல்லாமல் தங்களை ஆளக்கூடிய சுயாட்சி முறைக்கு எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றாக இணைவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் தனது உத்தியோகபூர்வ யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டுள்ள நேர்காணல் காணொலி ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அணுகுமுறையில் பலமான வித்தியாசம் இருக்கின்ற போது அதை மக்களுக்கு கொண்டு செல்லும் போது ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்தித்தான் மக்களுக்கிடையில் கொண்டு செல்கின்றோம். மக்களின் உரிமைகள் தான் முக்கியம் என நினைப்பவர்கள் சேர்ந்து பயணிக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு தரப்பு சேர்ந்து பயணிக்குமாக இருந்தால் அதற்கு நான் உடன்படுவேன் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஆரம்பமான குறித்த போராட்டமானது இன்றும் நடைபெறவுள்ளது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸ விகாரை அகற்றுமாறு கூறி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஸ், பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.